ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலர் கிளாஸ் லவர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாமா? ரொம்ப சூப்பரான எபிசோடு தான் இன்றைக்கி. ரோஹிணி இது மாதிரி மாட்டிக்கிட்டால அதோட கண்டினியூ தான் இன்றைக்கி. இது மாதிரி விஜயா கேட்டுட்ருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, ஏன் புருஷ பணத்தை எடுத்து உங்கள் அப்பா கொடுத்தாருன்னு சொல்லி நீ கடை வைக்கிறால அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி பண்ணலைன்னா மனோஜ் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இன்ட்டு இருந்திருப்பான். நீங்கள் இது வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நான் என்ன பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிப்பா. ஒரு அடி ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சிடுவா, அதுக்கப்புறம் திருப்பி அடிப்பா. அண்ணாமலை அங்கேருந்து சொல்லுவான், நீ இது மாதிரி பண்ணாத, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் எதுவுமே பண்ணலையா? இப்போ மனோஜ் பின்னாடி அத்தனை டிகிரி வந்திருக்கு, அதுக்கெலாம் யார் காசு கொடுத்தா, யார் படிக்க வச்சா? நான் தான் பண்ணுறேன் எல்லாம். இப்போ வந்துட்டு இந்த பேச்சு பேசுகிறாவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லோரும் விஜயாவே பார்த்துட்ருப்பாங்க. ஆமாம் ஆண்டி, இதெல்லாம் படிக்க வச்சா பத்தாது. நான் வரதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் தான் இருந்தார், நான் வந்து கொஞ்ச நாள் வீட்டில் தானே, அதுக்கப்புறமா என்னோடய முயற்சினால தானே அவர் இப்போ கடை வச்சுருக்காரு, வேலைக்கும் போனார். இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணல அவருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாள். நான் எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. நீ பண்ணது, அதில் காசு வாங்கி பண்ணது, மனோஜ் கடை வச்சது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை, அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள் 2 பேருக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தேன், மருமகளே நான் உன்னை தான் தூக்கி வச்சுருந்தேன், மனோஜ்க்கு அப்புறம் நீ தான்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டல நீ அப்படின்னு சொல்லி அவளுக்கு கோவமாக வருது. திருப்பி ஒரு அடி அடிச்சிட்றா. அப்புறம் அண்ணாமலை அங்கேருந்து வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத, அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன மனோஜ், நீ எதுவுமே கேட்க மாட்டியா அப்படின்னு கண்ணாலே அங்கேருந்து பேசுகிறா அவள் மனோஜ் பார்த்து. அவன் அமைதியாகவே இருக்கிறான் அம்மா பிள்ளை. ரோகிணி பாவம், ரோகிணி மேலே மிஸ்டேக்லாம் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி அடிக்கும்போது மனோஜ் கேட்கலன்றது யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மனோஜ் அங்கேருந்தே பார்க்குறான், ஆனால் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறான். அப்புறம் உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரூம் போயிடுறான். இந்த பக்கமாக மனோஜ் திருப்பி வரான் கிட்ட, ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு. நீ அங்கே போகாத, நீ அங்கே போ, தயவு செஞ்சு போயிடு, முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. பனிஷ் பண்ணால் 2 பேரையும் தான் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறா. அதுக்கப்புறம் மனோஜ் போயிட்டு அங்கே கிச்சனில் உட்காந்துருவான் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா மீனா போவா கதவு தட்டலான்னு சொல்லி. நீ எங்கே போகிற, நீ ஒன்றும் போக வேண்டாம், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிடுவா. ஏன்னா நம்ம மீனாக்கு எப்போவுமே விஜயா தான் வில்லி, இப்போ பாரு அவளை தான் பேசுவா. அதுக்கப்புறமா ரோகிணி உள்ளே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அப்புறம் முத்து மீனா பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல, இது ரோகிணி பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லி, எப்படி இப்போ எவ்வளோ ஒரு கேடி பற்றியாவ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதியும் ரவி வந்துடுறாங்க. அப்புறம் அவங்களும் பேசிகிட்ருக்காங்க இந்த கதையை பற்றி. அப்போ வந்து சொல்லிகிட்ருக்காங்க, இந்த பொண்ணு அந்த ஜீவா பொண்ணு சொல்லிடுச்சு, எல்லா மிஸ்டேக்கும் இவன் மேலே தான் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிடுச்சு. ஆனால் மனோஜ் வந்து பார்த்தியா எவ்வளோ ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டான் ரோகிணி மேலே போட்டு. அதுதான் இவங்களுக்கு 2 பேருக்குள்ளே கோவமே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பேசிகிட்ருக்காங்க. அது அந்த சைடு நின்று மனோஜ் எல்லாத்தையும் கேட்டுடுறான். கேட்டுட்டு அப்புறம் ரூம் போகிறான். நீ வராத, என்கிட்ட பேசாத, என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுவா. அதுக்கப்புறமா இதையே பேசிகிட்ருப்பாங்க. உனக்காக நான் அவ்வளோ பேசுகிறேன், ஒரு வார்த்தை எனக்காக நீ பேசுனியா? இந்த மாதிரிலாம் இருக்காத நீ, நான் உனக்காக தானே இந்த ஷாப் ஓப்பன் பண்ணேன், இந்த காசு அதனால் நான் எனக்குன்னு ஒரு ரூபா நான் எதாவது எடுத்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்பா. நீ என்ன பண்ணியிருந்தாலும் நீ வந்து பொறுமையாக சொல்லியிருக்கணும், நீ வந்து தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் எனக்குன்னு திறமை இல்லையா? நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? ஆமாம், நீ படித்து என்ன பிரயோஜனம், நீ சும்மா தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அதையோட இன்றைக்கி ஒரு எபிசோட் முடியுது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.